மகா சிவராத்திரி அன்று விரதம் இருக்கும் முறை. இதனால் நாம் பெரும் பலன்கள் பற்றி இங்கே பார்க்கலாம். சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வளங்களும் நலன்களும் பெறுவதற்குரிய மிகவும் அற்புதமான நாள் மகா சிவராத்திரி. மகாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசியில் வருவதாகவும் மகா சிவராத்திரி. இந்த நாளில் விடிய விடிய கண் விழித்து 4 கால அபிஷேகங்களையும் தரிசனம் செய்து சிவனை வணங்கினால் குபேரனாகும் யோகம் தேடி வரும் என்பது ஐதீகம். சிவனை வணங்க ஆடம்பரம் அவசியமில்லை. மனதில் தூய்மையோடும் பக்தியோடும் சிவனை நினைத்தாலே கேட்ட வரம் கொடுப்பார். மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவபூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். கருட புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அருணாச்சல புராணம், சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்கள் சிவராத்திரியின் மகிமைகளைப் பற்றி பலவாறாக கூறுகின்றன. சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் 6 அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும். லிங்கத்திற்கு குங்கும் அணிவித்தல் நல்லியல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். உணவு நிவேதித்தல் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும். தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும். எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானத்தை அடைதலை குறிக்கும். வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும். இந்த 6 அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து புனித நீரில் நீராடி புத்தாடை உடுத்தி சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு போகும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். லிங்கத்துக்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். 4 கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகு தான் வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முதல் நாள் காலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். 4 கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமானையும் வழிபட வேண்டும். முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும், 2ஆம் ஜாமத்தில் தட்சிணாமூர்த்தியையும், 3ஆம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும், 4ஆம் ஜாமத்தில் ரிஷபாரூட மூர்த்தியையும் வழிபட வேண்டும். சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜைகளில் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜையை முறைப்படி செய்யலாம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய, சிவாய நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். கண் விழித்திருக்கும் பக்தர்கள் சிவ புராணம், திருவிளையாடல் கதைகள், 63 வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்களை படிப்பது புண்ணியம் தரும். மறுநாள் அதிகாலையில் குளித்துவிட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும். நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும். இதேபோல் மாதந்தோறும் வரும் சிவராத்திரியை மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தசி இரவுதான் மகா சிவராத்திரி ஆகும். இவைகளில் ஏதாவது ஒரே ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும், மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும் என்கிறார் அகத்தியர். சிவராத்திரி பூஜையால் ஆண்களுக்கு பெண்களுக்கு இழைத்த துரோகம், பெண்களுக்கு செய்த சாபம், பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் நீங்கும். அதே போல ஒரு பெண் தனது கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவறை உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி பூஜையை செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் மறைந்துவிடும் என சிவ மகாபுராணம் கூறுகிறது. சிவராத்திரி விரதமானது யம பயத்தை நீக்கும். சிவனடியார்களை யமதூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்கிறது புராணம். சிவராத்திரியின் 4ஆம் காலத்தில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை படிப்பதால் நோய்கள் அனைத்தும் விலகும். சிவராத்திரி அன்றுதான தருமங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவலிங்கம், உருத்திராட்சம், ரத்தினங்கள், நிவேதனப் பொருட்கள், அன்னம் போன்றவைகளை தானம் செய்யலாம். சிவராத்திரி நாளில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கக்கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான். அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால் விளைந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த நாளில்தான். சிவனின் இடபாகத்தினை அன்னை பார்வதி பெற்ற தினம் இந்த நாள்தான். பிரம்மா தனது படைப்புத் தொழிலை தொடங்கிய இந்த நாளில்தான். குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் இந்த நாள்தான். எனவே தான் மகா சிவராத்திரி நாளில் விடிய விடிய கண் விழித்து
ஈசனை வணங்கினால் குபேர யோகம் தேடி வரும் என்கின்றனர். இத்தனை சிறப்பு பெற்ற இந்த நாளில் நாமும் மாக சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து சிவனின் அருளை பெறலாம். ஓம் நம சிவாய.